இங்கே வந்து சேவிக்கும் வண்ணம் நாம் கூட அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறுகின்றோம். திருமலைக்கே வந்துவிட்டோமோ என்ற ஒரு அனுபவத்தை நாம் பெறுகிறோம். பக்தர்களே, இந்த மங்களகரமான வேளையில் எம்பெருமானுடைய புகழ் பாடுவதற்காக இருவர் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஒருவர் மும்பையில் இருந்து வந்தவர் ஸ்ரீமதி ராதா முரளிதர் அவர்கள். ஸ்ரீமதி ராதா முரளிதர் அவர்களை தங்கள் வர்ணனையை தொடங்குமாறு பிரார்த்திக்கின்றேன். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா உன் கோவிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனே. பிரபத்தியே தங்கிரும் பிராய ஸ்ரீனிவாசா நுகம்பயா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சக்கராயுதம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனாய் ஸ்ரீயப்பதியாய் திருவேங்கட மாமலையில் போம்குமரன் நிற்கும் பொழில் வேங்கடமலையில் நின்று சேவை தரும் திருவேங்கடமுடையானுக்கு அதிவிசேஷமாக நடந்து கொண்டிருக்கும் பிரம்மோற்சவத்தை தொடர்ந்த 7 நாட்களாக நாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலின் நேரடி ஒளிபரப்பின் மூலம் கண்டு களித்துக் கொண்டிருக்கின்றோம். எம்பெருமான் இன்றைய சுப தினத்தில் சூரிய பிரபை வாகனத்தில் ஆரோகணித்து சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த சூரிய பிரபை வாகனத்தை நேரடியாக இங்கு மலையில் இருந்து சேவிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் பல லட்சம் பேர்கள். ஒரு நாளும் சராசரியாக இந்த திருமலை கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி பெருமாளை தரிசிக்கிறார்கள். சாதாரண நாள்களில் வரும் அளவு இங்கு வரும் கூட்டமானது மற்ற திவ்ய தேசங்களில் சிறந்த திருநாள்களில் பெரிய திருநாளில் பிரம்மோற்சவத்தில் என்றால் இந்த திருத்தலத்தில் இருக்கும் பிரம்மோற்சவம் எப்படி இருக்க வேண்டும் என்று மனத்தால் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாது. இந்த பெருமானின் பெருமையை, இந்த திருமலையின் பெருமையை, இங்கு உள்ள விசேஷங்களை எல்லாம் வேதம் யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசா சஹா என்று கூறியது போல வார்த்தையால் அளப்பது மட்டுமல்ல, மனத்தால் கூட யாராலும் நினைத்து பார்க்க முடியாது. பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சித்து என்று நித்தியம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த கஷேத்திரத்தில் நடக்கும் இந்த சூரிய பிரபை வாகனத்தின் நேரடி ஒளிபரப்பை நம்முடைய கிரகங்களிலிருந்து இருந்து பெருமாள் சர்க்கரை கரும்பு சாராக பாய்ந்து நம்முடைய இல்லங்களுக்கு வந்து மலையை, தன்னுடைய பரிவாரங்களை, இங்கு உள்ள பக்த பாகவதர்களை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு நம்முடைய இல்லங்களுக்கு வந்து நமக்கு சேவை சாதிக்கிறான். அப்படி இந்த தொலைக்காட்சியில் சேவிக்கும் அளவு நேரடி கூட இவ்வளவு அழகாக சேவிக்க முடியாது. இந்த மாதிரி க்ளோஸ்அப் எல்லாம் இங்கிருந்து சேவித்தால் கிடைக்காது. இது தொலைக்காட்சியில் இருப்பவர்கள், பார்ப்பவர்கள் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய அனுபவமானது இது. அப்படிப்பட்ட எம்பெருமானின் தயையானது இந்த வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் மூலம் நமக்கு இந்த அனுபவத்தை அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கின்றது. இந்த 7ஆம் திருநாளில் சூரிய பிரபை வாகனத்தில் ஆரோகணித்து சூரியன், சந்திரன் முதலிய தேஜஸுடைய எல்லாவற்றிற்கும் தன்னுடைய ஒளியை தருபவனாகிய பரபிரம்மமாகிய எம்பெருமான் ஆரோகணித்து வருவதை நாம் சேவித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சூரிய பிரபை வாகனத்துக்கு ஏற்ப இங்கு சாற்றப்பட்டுள்ள மாலைகள், எம்பெருமானுக்கு அணிவிக்கப்பட்டுள்ள அணிகலன்கள் எல்லாவும் சிவந்த நிறமாக வெகு அழகாக தேர்ந்து அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த எல்லா அலங்காரங்களையும், ஆயுதங்களையும், எல்லா விசேஷங்களையும், போகங்களையும் திரட்டிக் கொண்டு நம்முடைய மனத்திலே மரங்கள் போல் வலிய நெஞ்சம் என்றார் ஆழ்வார். இதில் உணர்ச்சி என்பது பொதுவாக ஏற்படாது. அப்பேற்பட்ட கல்லையும் குழைத்து நீரை நிறைப்பது போல் இந்த நெஞ்சத்திலும் பக்தியாகிய உணர்வு ஏற்பட வேண்டும் என்று அரசர்கள் பெரிய கொலையாளிகளை பிடிப்பதற்கு, எதிரிகளை பிடிப்பதற்கு எல்லா விதமான படைகளையும், காலாட்படை, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை என்று திரட்டிக் கொண்டு பாய்ந்து சென்று ஒரு சேர பிடிக்குமா போல் எதிர் சூழல் புக்கு எனக்கே அருள்க செய்ய விதி சூழ்ந்தது என்று ஆழ்வார் சொல்வார். அப்படி இது எல்லாவற்றையும் சாத்திக் கொண்டு இத்தனை விசேஷத்தையும் சேர்த்து நமக்கு இந்த தொலைக்காட்சியில் காட்டிக்கொண்டு தீ என்ற அவன் திருவடிகளிலே சரணாகதி செய்ய வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்காக
இந்த விசேஷங்களை பெருமாள் தானே நடத்திக் கொள்கிறான். இதை வேறு யாரும் நடத்த முடியாது. இது அவனுடைய சங்கல்பத்தால் நடப்பது. பாக்கி எல்லாரும் குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டுண்டோடி தரங்கநீர் அடைக்கலுற்ற சலமிலா அனிலம் போல என்று அவன் இயக்குவதால் நாம் எல்லாரும் செய்யும் சிறு சிறு கைங்கரியங்கள் மற்ற எல்லாம். அப்படி இருந்த போதும் உலகக்கெல்லாம் உண்டை தாயும் தந்தையுமாகிய எம்பெருமான் அத்தனாகி அன்னையா என்றால் அதெல்லாம் அசக்தர்களுக்கு முடியாது. அதனால் அப்பேற்பட்ட சக்தியையும் நல்ல அறிவையும் பகுத்தறிவையும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டிய ஒரு மனநிலையும் நாம் பெற வேண்டும் என்றால் இந்த பாஸ்கரனை ஆராதிக்க வேண்டும். அதற்கு மேல் ஆரோகித்து வரும் பரபிரமமாகிய எம்பெருமானின் திருவடிகளில் நாம் சரணடைய வேண்டும் என்று இந்த வாகனம் நமக்கு தத்துவத்தை அருளுகின்றது. பழையகளில் இந்த சூரிய பிரபை வாகனத்தை சேவிப்பவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நோய் நொடிகள் எல்லாம் நீங்கும் என்ற நம்பிக்கை இருந்ததனால் பெரியவர்கள் முதியவர்கள் நடந்து வரக்கூட முடியாதவர்களை எல்லாம் தூக்கி கொண்டாவது வந்து சூரிய பிரபை வாகனத்தில் பெருமாளை சேவிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கும் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. அப்பேற்பட்ட விசேஷமான இந்த நாளில் சூரிய பிரபை வாகனத்தில் எம்பெருமானை நாம் சேவித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து வர்ணனையை வீராபுரம் சம்பத் தீட்சிதர் சுவாமி செய்வார். அவருடைய அனுபவத்தை சிறிது பார்ப்போம். கம்பன் வந்து இது செய்ய முடியாதது என்று பின்வாங்கியது அதிசயமில்லை. ஆழ்வாரே பின்வாங்குகிறார். ஆழ்வார் இதை எப்படி விவரிக்கின்றார்? சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன் என்கிறார். இது அந்த ஆதியஞ்சோதி உரு, அது அங்கேயும் இருக்கின்றது, இங்கேயும் அப்படியே பிரகாசிக்கிறது. ஆயினும் அந்த நித்திய விபூதியை காட்டிலும் இந்த எம்பெருமானுடைய பரத்துவமானது பிரகாசிக்கிறது. இங்கு இருட்டறையில் விளக்கு போல் குன்றின் மேல் விளக்காக அவனுடைய சௌலபியமாகிய தயை பிரகாசிக்கிறது. இது இருட்டறையானபடியால் அதெல்லாம் இங்குதான் விளங்குவதால் இந்த பிரகாசம் ஆதியன் ஜோதி உரு என்ற சொல்லானது இங்குதான் வெகு பொருத்தம் என்கிறார் ஆழ்வார். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையுடும் பல்குலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே. எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் கேட்கிறார். இந்த கேள்வியை கேட்பவர் திருமாலால் அருளப் பெற்று மயர்வர மதின பெற்றவர். அவருடைய மதத்திற்கு மயர்வே இல்லை என்று முதல் பாசுரத்திலேயே ஆழ்வார் கூறிவிட்டார். அப்படிப்பட்டவர் ஒரு சந்தேகம் எழுப்புகிறார். இந்த சந்தேகம் அதிலிருந்து நமக்கு புரிகிறது. எல்லாருக்கும் நித்திய விபூதியில் எம்பெருமான் திருவடியில் நித்திய கைங்கரியம் செய்பவர்களுக்கு கூட இருக்கும் சந்தேகம் இது. அந்த நிலையில் கூட இந்த சந்தேகம் மாறுவதில்லை என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இந்த ஆபரணங்கள் மற்றவர்களுக்கு இதை சாத்திக் கொள்வதால் அழகு ஏற்படுகிறது, பிரகாசம் ஏற்படுகிறது. நாம் பொதுவாக சில ஆபரணங்களை நித்தியம் அணிந்து கொண்டிருந்தால் அதை சிறிது நேரம் கயட்டி வைத்தால் சோபை இழந்தது போல இருக்கும் முகத்தை பார்த்தால். அப்படி இல்லை. எம்பெருமானுக்கு இந்த அணிகலன்கள் எல்லாம் எம்பெருமான் மேல் சாத்தப்படுவதால் அந்த அணிகலனுக்கு அழகுக்கு அழகு சேருகிறது. அப்பேற்பட்ட அழகு சௌந்தர்யம். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, உன் கிரீடத்தின் பிரகாசம் முகத்தில் விளங்குகிறதா அல்லது இந்த முகத்தின் பிரகாசம் இந்த உன்னுடைய அபிஷேகமான கிரீடத்தை இவ்வளவு சோபையாக காட்டுகின்றதா என்று ஆழ்வார் வியந்து உருகுகிறார். அப்பேற்பட்ட அர்ச்சாவதார அனுபவத்தை நாம் இங்கு நேரடியாக கண்டு அனுபவித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த திருமலையில் நின்று திருக்கோலத்தில் இருக்கும் எம்பெருமானுக்கு போம் குமரன் நிற்கும் பொழில் வேங்கடமலை என்றார் திருமிசை ஆழ்வார். இளம் குமரன் என்றார் இந்த எம்பெருமானை. இவன் இளம் குமரனானபடியாலும் இவன் ஒரு மலை மேல் நின்று கொண்டிருப்பதாலும் இவனை சேவிப்பதற்கு நாமும் இளையவராக இருக்கும் பொழுது செல்ல வேண்டும். கால்நடையாடும் பொழுதே சென்று வர வேண்டும் என்று உரை செய்கிறார்கள். ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் வைத்த நாள் வரை எல்லை குறுக்கிச் சென்று எய்த்து இழைப்பதன் முன்னம் அடைமினோ வைத்த பாம்பனையான் திருவேங்கடம் என்று பணித்தார். இந்த மலைக்கு வந்து சேவிப்பது என்று ஆதி காலத்தில் மிகவும்
கஷ்டமாக இருந்ததால் ஆழ்வார்கள் இந்த வார்த்தைகளை கூறினார்கள். இப்பொழுது எம்பெருமான் சர்வ சுலபமாக ஆகிவிட்டான். இந்த மலைக்கு வருவதும் கஷ்டமில்லை. அந்த எம்பெருமான் அந்த கஷ்டம் கூட இல்லாமல் நம்முடைய வீட்டறைக்கே வருகை தருகின்றான். உலகம் முழுதும் இந்த ஒளிபரப்பை பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆழ்வார் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தோடு ஒரு பவிஷ்யவாணி செய்தார். தனக்கு பிறகு ஊரும் நாடும் உலகமும் தன்னைப் போல அவனுடைய பேரும் தாரும் பிதற்றும் என்றார் ஆழ்வார். அந்த ஒரு வார்த்தை ஆழ்வாருடைய மங்களாசாசனத்தின் பெருமை எப்பேற்பட்டது என்றால், இந்த திருவேங்கடமுடையாருடைய அர்ச்சா திருமேனி இந்த நாட்டில், நம்முடைய பாரத தேசத்தில் மட்டுமன்றி எல்லா நாடுகளிலும் கோவில் கட்டுபவர்கள் ஸ்ரீனிவாசனுக்கே கோவில் கட்டுகிறார்கள். அந்த கோவிலெல்லாம் இத்தனை வைபோகத்தோடு கொண்டாடுகிறார்கள் எம்பெருமானை. உலகம் முழுதும் இந்த எம்பெருமானை சேவித்து கோவிந்தா கோவிந்தா என்று கொண்டாடுகின்ற பெருமை இந்த ஆழ்வார் கூறிய வார்த்தையின் பவிஷ்யவாணியின் மங்களாசாசனத்தின் பெருமைதான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்ற எந்த திவ்ய தேசத்துக்கும் இல்லாத ஒரு ஜன ஆகர்ஷண சக்தியும் ஒரு தன ஆகர்ஷண சக்தியும் இந்த எம்பெருமானுக்கு எதனால் ஏற்பட்டது என்று ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தோமானால் வெகு சுலபமாக ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த முடிவை யாரும் மறுத்து கூற மாட்டார்கள். இது மற்ற திவ்ய தேசங்களை குறைத்து கூறுவது நம்முடைய அபிப்பிராயம் இல்லை. இந்த பெருமானின் பெருமையை, தனிப்பெருமையை எடுத்து விளக்குவதே இதன் பொருளாகும். இந்த மங்களாசாசன சொற்கள் ஆழ்வார்களிலே முதல்வரானவரான பொய்கை ஆழ்வார், தமிழ் பெரியவரானவர், தமிழ் இலக்கணத்துக்கே ஆழ்வாரின் ஸ்ரீசுக்திகளை, பொய்கை ஆழ்வாரின் ஸ்ரீசுக்திகளை உதாரணமாக எடுத்துக் கூறுவர். இந்த விதமான பயன்படுத்துவதை பொய்கையார் பாசுரத்தில் கேட்டுக்கொள்ளலாம் என்றே, பார்த்துக் கொள்ளலாம் என்றே இலக்கண நூல்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்களில் முதலாழ்வார்கள், முதலாழ்வார்களில் முதலான பொய்கை ஆழ்வார். அந்த ஆழ்வார் வெகு அழகாக திருவேங்கடமுடையானை, திருவேங்கடவன் திருமலையை விரும்புமவன் வாழியே என்று இந்த ஆழ்வாருடைய வாழி திருநாமத்தில் బ్రహ్మోత్సవ సంబరాల వేళ శుభాకాంక్షలతో గోపురం. இந்த பெருமானுடைய பெருமை என்று, இந்த உற்சவத்தின் பெருமை இப்படி இருந்தது என்று ஆழ்வார் வர்ணிக்கிறார். இந்த காலத்தில் நாம் சேகரித்து வைக்கும் போட்டோ வீடியோக்கள் எல்லாம் இந்த ஆழ்வாராச்சாரியர்களுடைய நினைவுகளை பதித்து வைத்துள்ள இந்த கவிகளுக்கு முன்னால் வெட்கி தலைகுனிய வேண்டும். அப்பேற்பட்ட அழகிய அனுபவம். இந்த மங்களாசாசனத்தின் பெருமைதான் இந்த எம்பெருமானுக்கு வேற எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாத ஒரு சீரும் சிறப்பும் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் போராததற்கு இன்றைய தினத்தில் இந்த எம்பெருமான் பொதுவாக கடிவரத ஹஸ்தத்தோடு சேவை சாதிப்பான். இந்த சூரிய பிரபையில் ஆச்சரியமாக அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் இரண்டுமாக சேவை சாதிக்கும் இந்த அழகு சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி என்று நமக்கு பயத்தை நீக்கி வரத்தை அளிப்பதற்குத்தான் காத்துக் கொண்டிருப்பதை போல காட்சி அளிக்கிறான். வர்ணனையை தொடர்ந்து பெருமானை சேவிக்கும் பொழுது நம் போன்ற அறிவுள்ளவர்கள், பகுத்தறிவுடையவர்கள், பரதத்துவ நிர்ணயம் செய்யக்கூடியவர்கள் செய்ய வேண்டாமோ? அதைத்தான் இங்கு எல்லாரும் இந்த மாட வீதிகளில் கூடி நின்று ஆடிப்பாடி ஆரவரித்து தங்களுக்கு முடிந்த வரையில் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று காட்டியுள்ளார்கள். இந்த ஆழ்வாருடைய ஒழிவில் காலமெல்லாம் பதிகத்தையே ஒரு இன்ஸ்பிரேஷனாக கொண்டு நம்முடைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாரும் இந்த பாசுரத்தில் மிகவும் ஈடுபட்டு, பெரிய திருமலை நம்பி, சுவாமி ஆளவந்தார், அனந்தாழ்வான், சுவாமி ராமானுஜர், இவர் அனைவரையும் இந்த மலைக்கு வந்து எம்பெருமானின் புஷ்ப மண்டபமாக கருதப்படும் இந்த மலைக்கு வந்து எம்பெருமானுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்ய வேண்டும், புஷ்ப கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் சொன்னால் அதை நாம் செய்தோம் என்ற நிறைவு இருக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்தில் பிரேரித்து இவர்கள் அனைவரும் வந்து இங்கு கைங்கரியம் செய்தார்கள். பெரிய திருமலை நம்பி வம்சத்தவர் அன்றிலிருந்து இன்று வரை பெருமாளுக்கு அந்த தீர்த்த கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனந்தாழ்வான் செய்த புஷ்ப கைங்கரியத்தை இன்றும் அவர் கட்டிய தோட்டம், கிணறு முதலியவற்றை கண்டு கழிக்கின்றோம் நாம்.
அந்த காலத்தில் இந்த மலையில் வந்து இருப்பது மிகவும் கடுமையான ஒரு சன்னிவேஷம். இப்பொழுது போல இல்லை. எத்தனை விதமான வசதிகளை பெற்றிருக்கோம் நாம் இப்பொழுது. அப்படிப்பட்ட வசதிகள் இல்லாமல் கால்நடையாக வந்து வனவிலங்குகள் இருக்கும் இந்த இடத்தில் இருந்து கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற பிரேரணையை இந்த பாசுரம் அவர்களுக்கு அளித்திருக்கிறது. சுவாமி ராமானுஜரும் அவருடைய வாழ்நாளில் 3 முறை இந்த மலைக்கு வந்தார். வேதார்த்த சங்கிரகம் என்னுடைய அவருடைய அற்புதமான கிரந்தத்தை இந்த எம்பெருமான் திருமுன்பு அளித்த ஒரு உபன்யாசம் போன்றது என்று கூறுவர். தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தையும் இந்த ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே என்று இந்த எம்பெருமானுக்கே அர்ப்பணித்தார். அந்த சுவாமி பாஷ்யகார திட்டம்தான் இந்த மாட வீதிகள் எல்லாம் அமைத்து இப்படி கோலாகலமாக நடக்கும் இன்று நாம் காணும் பிரம்மோற்சவத்துக்கு தொடக்கம் என்று கூறுகிறார்கள். அதற்கு முன் இத்தனை பெரிய கூட்டத்தை இங்கு சேர்ப்பது, வேத விற்பனர்களை ஆழ்வார் அருளிச்செயல் கோஷ்டி எல்லாம் இந்த மலைக்கு ஏழ பண்ணுவது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருந்த பொழுது கொடியேற்றத்தை இங்கு செய்து கீழே திருச்சானூரில் பிரம்மோற்சவம் நடந்தது என்று வரலாறுகள் கூறுகின்றன. சுவாமி ராமானுஜர் காலத்துக்கு பிறகே இங்கு பலவிதமான வசதிகள் ஏற்கப்பட்டு பலர் வந்து இங்கு கூடி எம்பெருமானுக்கு பிரம்மோற்சவம் நடப்பது என்ற பெரிய திருவிழா நடப்பது என்ற வழக்கமானது ஏற்பட்டது. அதனால் இந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய வார்த்தைகளை பிரேரணையாக கொண்டு எல்லாரும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் எத்தனையோ விதமான அழகிய கதைகள் உண்டு. அந்த கதைகள் எல்லாம் இந்த மலை எத்தனை புனிதமானது என்று நமக்கு விளக்குகின்றன. மலை மேல் இருக்கும் எம்பெருமான் அப்பொழுது இருக்கட்டும், திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓயுமே என்று மலையை சேவித்தாலே போதும், மேல வந்து பெருமாளை சேவிக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆழ்வார் கொண்டாடுவது வழக்கம் இந்த சம்பிரதாயத்தில். இந்த மலையில் இருக்கும் ஒரு புல்லும் ஒரு இலையும் இங்கு இருக்கும் நீர்நிலைகளும் எல்லாவற்றையும் ஆச்சாரிகள் ஆழ்வார்கள் எல்லாரும் கொண்டாடி இருக்கிறார்கள். சுவாமி அனந்தாழ்வாரை பற்றிய சரித்திரத்தில் ஒரு வெகு அழகான கதை உண்டு. அனந்தாழ்வான் மேலே எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்துவிட்டு ஒரு நாள் ஒரு காரியமாக கீழ்த்திருப்பதிக்கு இறங்கினாராம். அப்படி அவர் மலையிலிருந்து கீழே இறங்கும் பொழுது வழியில் உண்பதற்காக ஒரு மூட்டையில் தயிர் சாதம் எடுத்துக்கொண்டு மலையிலிருந்து கீழே இறங்கினாராம். அதை ஒரு நீர்நிலை பக்கத்தில் வைத்துவிட்டு தன்னுடைய அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு வந்து அந்த மூட்டையை அவிழ்த்து தயிர் சாதத்தை சாப்பிட பார்த்தார். அப்பொழுது அந்த மூட்டை முழுக்க எறும்பு வந்ததை கவனித்தார். இதை கவனித்தவுடன் அவருக்கு இந்த ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்தி எல்லாம் நினைவுக்கு வந்தது. ஆழ்வார்கள் நித்தியசூரிகள் எல்லாரும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று பிரார்த்தித்தார்களே, இந்த மூட்டையில் ஓடுகின்ற எறும்புகள் அந்த மாதிரி நித்தியசூரிகளாக இருக்குமோ? இங்கு வந்து அவதரித்து இந்த மலையிலே இருக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்களோ? அவர்களை நாம் மலையிலிருந்து கீழே இறக்கிவிட்டோமே என்று மனம் வருந்தி அந்த மூட்டையை ஏல பண்ணிக்கொண்டு திருப்பு விடு என்று மலை ஏறி அந்த மூட்டையில் இருந்த எறும்பையெல்லாம் மலை மீது விட்டார் என்று வெறு அழகான ஒரு சரித்திரம் உண்டு. அப்படி இந்த மலையை அணுகும் பொழுதே அந்த விதமான ஒரு பக்தி பாவனை, இங்கு இருக்கும் எல்லா பொருள்களும் எம்பெருமான் அடியார்கள், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக இங்கு வந்து எழுந்தருளியுள்ளார்கள் என்பதை மனதில் கொண்டு அந்த விதமான பாவத்தோடு வந்து எம்பெருமானை சேவிக்க வேண்டும். இதோ இப்பொழுது எம்பெருமானுக்கு அர்ச்சக சுவாமி ஆரத்தி எடுத்துக் கொண்டிருக்கிறார். வெகு அழகாக இந்த அலங்காரத்தை சேவித்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோ மன்னா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று நாமும் அனுபவித்து பல்லாண்டு கூடுவோம். இந்த கோஷ்டியில் அருளிச் செயல் எம்பெருமானுக்கு தமிழ் வேதம் என்று கொண்டாடப்படுவது. அருளிச் செயல் கோஷ்டியை ஸ்ரீ பெரியஜீயர் சின்னஜீயர் சுவாமிகள் தலைமை தாங்குவதை இங்கு நாம் சேவிக்கின்றோம். எவ்வளவு பெரிய கோஷ்டி பாருங்கள். இங்கே இந்த அருளிச் செயலில் அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமானுக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு. அருளிச் செயலை கேட்க கேட்க எம்பெருமானின் முகத்தில் ஒரு பிரசன்னம், ஒரு முக உல்லாசம் ஏற்படும் என்று பூர்வர்கள் அருளியுள்ளார்கள். அப்படி இந்த அருளிச் செயல் கோஷ்டி ஆழ்வார் அருளினார். பொலிக பொலிக போயிற்று வல்லுயர் சாபம்
கலியும் கெடும் கண்டுகொள்மின் என்றார். இந்த கலியுகமானது கெட்டு இங்கெல்லாம் பக்தியான பரவசம் ஏற்படும் இந்த அருளிச் செயலின் விசேஷத்தினால் அவதரிக்கப் போகும் ராமானுஜம் முதலானிய ஆச்சாரிய இந்த திலகம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்து எம்பெருமான் என்று அருளிய இந்த கஷேத்திரத்தில் இந்த உலகமாகிய மடந்தை அவளுடைய திருமுகத்துக்கு அழகு சேர்ப்பது, சாதாரண பெண்ணின் முகத்துக்கு அழகு சேர்ப்பது திலகம். பலவிதமான விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்களை அணிந்து கொண்டு நெற்றியில் திலகமிட்டுக் கொள்ளாவிட்டால் சோபை இருக்காது. அப்படி இந்த உலகமாகிய மண்மடந்தைக்கு இந்த திருவேங்கடமாகிய கஷேத்திரம் திலகமாக திகழ்கிறது. அதில் நடக்கும் இந்த ஆச்சரியமான பிரம்மோற்சவத்தை நாம் கண்டு களித்திருக்கிறோம். அந்த மலைக்கு அழகு சேர்ப்பது மலை மேல் இருக்கும் வேங்கடவன், இந்த உலகுக்கு அழகு சேர்ப்பது அதற்கு திலகமாய் இருக்கும் இந்த திருவேங்கட மாமலை. திலகம் உலகுக்காய் நின்ற திருவேங்கட தெம்பெருமானே, குலதொல் அடியேன் உன்பாதம் கூடுமாறு கூடாயே. சர்வாவயவ சௌந்தர்ய சர்வதாம் சர்வச்சேதசாம் சதா சம்மோகனாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம். ஸ்வதத் சர்வவிதே சர்வசக்தயே சர்வசேஷினே சுலபாய சுஷீலாய வெங்கடேஷாய மங்களம். அப்படி யார் யார் எதை கேட்கிறார்களோ அதை எல்லாம் கொடுத்து கற்பகம் என் அமுதம் கார்முகில் போலும் எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்றார். இப்படி பலமுறை இந்த கஷேத்திரத்துக்கு வந்து வந்து நாம் கேட்டதையெல்லாம் இந்த எம்பெருமான் கொடுக்கிறான் என்ற அனுபவம் ஏற்பட்டவுடன் இந்த எம்பெருமானை தவிர வேற எதையும் கேட்கக்கூடாது என்ற மனப்பாங்கு தானாக ஏற்பட்டுவிடும். வேதத்திலும் இந்த மாதிரி பலன்களை பிரார்த்தித்து செய்யும் யாகங்கள், ஹோமங்கள், இஷ்டைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறது. அந்த வேதநாயகனான எம்பெருமானும் இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி சர்வருக்கும் சர்வரக்ஷகன் சர்வதாரக்ஷகன் நான், என்னிடம் அர்த்தி கல்பகன், என்னிடம் அர்த்தித்து கேட்டுக்கொள்ளுங்கள், நான் நீங்கள் வேண்டிற்றை தருபவன் மட்டுமல்ல, நீ வேண்டினால் என்னையே தருபவன். இந்த கற்பக விருட்சமானது இந்திரலோகத்தில் இருக்கும் ஒரு விசேஷமான வஸ்து என்று கூறுகிறார்கள். அது நாம் அங்கு சென்று பிரயத்தனப்பட்டு அந்த இந்திரலோகத்திற்கு சென்று அதன் கீழ் நின்று விண்ணப்பம் செய்தால் வேண்டியதை கொடுக்கும். இந்த திருவேங்கடவனாகிய கற்பக விருட்சம் நாம் அதை கொண்டு வந்து நம் ஆத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம் மனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த சிறு துளி இடத்திலும் வந்து நிறைந்து கொள்ளும். மனத்துள்ளான் வேங்கடத்தான் என்று முதலில் இருப்பது மனம்தான். இந்த மனம் மிகச் சிறிய இடமாக இருந்தாலும் பெரியாழ்வார் சொல்கிறார், அரவத் தமிழியனோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையோடும் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வந்து திருப்பார்க்கடல் அவன் சயனித்துக் கொள்ளும் படுக்கையாகிய அனந்த சயனன் தன்னுடைய பத்னியான பிராட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து இந்த சிறியதாகிய என்னுடைய மனத்தில் எழுந்தருளி இந்த மனம் அதையெல்லாம் விட அழகிய கோவில், மார்பம் என்பதோர் கோவில் அமைத்து என்றார் பெரியாழ்வார் என்ற உள்ளம் பற்றி இங்கு நின்று நிலைக்கின்றான் எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த சௌலபியத்தை காருண்யத்தை இங்கு இருப்பவர்கள் அனைவரும் அனுபவிக்கிறார்கள். இந்த ஆனந்த விமானம், கொடி அணி நெடு மதில் என்று கம்பீரமாக எழுந்து நிற்கும் இந்த கோபுரம், இந்த எம்பெருமானின் தீர்த்த புஷ்கரணி, இவை எல்லாவற்றையும் சேவித்தால் இது ஏன் பூலோக வைகுண்டம் என்று வர்ணித்தார்கள் என்பது நமக்கு புரிகிறது. அதனால்தான் சுவாமி அனந்தாழ்வார் ஒரு சமயம் அவரை பாம்பு கடித்தால் மற்றவர்கள் எல்லாரும் கவலைப்பட்டார்களாம். இந்த பாம்பு விஷத்தினால் தாங்கள் இறந்து விடுவீர்கள், வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார், வற்புறுத்தினார்களாம். அவர் சொன்னாராம், ஒரு வித்தியாசமும் இல்லை, இந்த பாம்பு கடியினால் அடியேன் வாழ்வு முடிந்தால் அங்கு கொண்டு விரஜா நதியில் தீர்த்தமாடி